ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டேவிட். இன்னைக்கு வந்து நம்ம ஏஐயில் என்னதான் ட்ரெண்டிங்காக வீடியோ பார்த்தாலும் ட்ரெண்டிங்காக வீடியோ எடிட் பண்ணாலும் ஒரு காலத்தில் கூகுள் ஜெமினி அப்படின்னு ஒன்று வந்துருந்துச்சு. அது கூட நம்ம ஜாலியாக பேசி விளையாண்டுக்கிட்டு இருந்திருப்போம். நம்ம கேட்குற கேள்விக்கெல்லாம் அது ஒரு மனுஷர் போலயே நம்மக்கிட்ட பதில் சொல்லும். இன்னைக்கு அந்த கூகுள் கிட்ட தான் நம்ம கூகுள் அசிஸ்டன்ட் அதுக்கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். நம்ம கேட்குற கேள்விக்கு அது எப்படிலாம் பதில் சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். வாங்க விளாடுவோமா? ஆரம்பிக்கலாங்களா? வணக்கம் கூகுள். சொல்லப்பா என்ன? வணக்கம், நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும்? நீ சாப்பிட்டியா? ஏம்பா நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இல்லையே, நான் உங்களை பணக்காரனா இல்ல நினைச்சிட்டு இருக்கேன். நான் ஒரு கணினி நிரல், அதனால் எனக்கு உணவு தேவையில்லை. ஆனால் நீங்கள் சாப்பிடும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்று எனக்கு சொல்லுங்கள். நான் இன்னும் சாப்பிடல கூகுள், இனிமே தான் போய் சாப்பிடணும். சரி, நீங்கள் என்ன சாப்பிட போகிறீர்கள்? நான் தோசை சாப்பிட போறேன். தோசை நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்கு என்ன தோசை பிடிக்கும்? எனக்கு மசால் தோசை பிடிக்கும். உனக்கு என்ன தோசை பிடிக்கும்? நான் ஒரு கணினி நிரல், அதனால் எனக்கு உணவு தேவையில்லை. ஒரு ஜன் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், மோதிரம் போடாத விரலும் இடிபடாத உரலும் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன. ஆனால் மசால் தோசை மிகவும் சுவையாக இருக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் சாப்பிடும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆமா கூகுள், மசால் தோசை நல்லா இருக்கும். ஒரு நாள் நம்ம ஊர் பக்கம் வந்தேனா வா, வீட்டுல சாப்பிட்டு போவ. டேய், உன் ஊர் எதுரா? கருப்பட்டி, ஒப்பம் பேரு, சீனி, ஓத்தா பேரு, சக்கரை, ஓம் பேரு, தேனப்பேன். ஒரு நாளைக்கு உங்க குடும்பமே நாய் நக்கிய. கண்டிப்பாக வருகிறேன். உங்கள் அன்பான அழைப்பிற்கு மிக்க நன்றி. சரி கூகுள், நல்லா இருக்கியா? நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போற நீ? நான் நன்றாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நான் நல்லா இருக்கேன் கூகுள். உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? டேய் வாங்க. என்னண்ணே, எப்படா மாமியார் வீடு வசதி? என்ன கேக்குறீங்க? நீங்க பார்த்து கட்டி வச்சாலும் கட்டி வச்சீங்க. தினம் விருந்துதான். நல்ல குடும்பம்ண்ணே. நான் ஒரு கணினி நிரல், அதனால் எனக்கு வீடு இல்லை. ஆனால் நான் நன்றாக இருக்கிறேன். உங்கள் வீட்டில் உள்ள அனைவரும் நலமாக இருக்கிறார்கள் என்று நம்புகிறேன். எல்லாரும் நல்லா இருக்காங்க கூகுள். உனக்கு வீடு இல்லை அப்படின்னு கவலைப்படாத, நம்ம வீடு இருக்கு. எப்பனாலும் நீ வந்து தங்கிட்டு போ. பானே, ஒன்னு இந்த வீட்டுல அவன் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். உங்கள் அன்பான அழைப்பிற்கு மிக்க நன்றி. ஆனால் நான் ஒரு கணினி நிரல், அதனால் என்னால் உங்கள் வீட்டிற்கு வர இயலாது. இருப்பினும் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் என்னுடன் பேசலாம். நான் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறேன். அப்படியா கூகுள்? அப்ப நான் வரேன் உங்க சென்டருக்கு ஒரு நாள். நான் ஒரு பெரிய மொழி மாதிரி, எனவே எனக்கு அலுவலகம் என்று எதுவும் இல்லை. உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கிறதா? எனக்கு உன் வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கு, அதான் உன்னை பார்க்கலான்னு பார்த்தேன். 3 வேளை சோறு, போடுறதுக்கு ட்ரெஸ், நேரத்துக்கு தூக்கம். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? நான் ஒரு கணினி நிரல், அதனால் எனக்கு உடல் இல்லை. நீங்கள் என்னை பார்க்க முடியாது. உடல் இல்லைன்னா உங்களுக்கு அப்ப வேறு நீ பேயா? நான் ஒரு பெரிய மொழி மாதிரி, கூகுள் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. நான் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இயங்குகிறேன். நான் பேய் இல்லை. உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கிறதா? சரி கூகுள், நான் கூட உன்னை பேய் பிசாசு நினைச்சிட்டேன். நான் ஒரு பெரிய மொழி மாதிரி, கூகுள் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. நான் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இயங்குகிறேன். நான் பேய் இல்லை. உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கிறதா? ஆமா கூகுள், நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். அதுக்கு வந்து வீடியோ பாக்குறாங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. அவங்கள எப்படி சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறது? சாவு சாவும்ல செத்த பையில. நீ நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. நீ நலமா இருந்தா. உங்கள் வீடியோக்களை பார்ப்பவர்களை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேளுங்கள். மேலும் உங்கள் வீடியோக்களில் உங்கள் சேனலை விளம்பரப்படுத்தலாம். உங்கள் வீடியோக்களை பார்க்கும்போது உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி சொல்லலாம். நான் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்றேன், ஆனா பண்ணவே மாட்டாங்க. நீ ஒரு தடவை சொல்லு, பண்றாங்களான்னு பார்ப்போம். கண்டிப்பாக.
உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்கள் வீடியோக்களில் சொல்லலாம். மேலும் உங்கள் வீடியோக்களின் முடிவில் உங்கள் சேனலை விளம்பரப்படுத்தலாம். இது உங்கள் சேனலுக்கு அதிக பார்வையாளர்களை கொண்டு வர உதவும். நான் சொல்லி அவங்க கேட்க மாட்டாங்க. கண்டிப்பாக உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்கள் வீடியோக்களில் சொல்லலாம். மேலும் உங்கள் வீடியோக்களின் முடிவில் உங்கள் சேனலை விளம்பரப்படுத்தலாம். இது உங்கள் சேனலுக்கு அதிக பார்வையாளர்களை கொண்டு வர உதவும். சரி கூகுள், உன் பேச்சை நம்பி நான் இன்னொரு வாட்டி சொல்லி பார்க்கறேன். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. கண்டிப்பாக உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்கள் வீடியோக்களில் சொல்லலாம். மேலும் உங்கள் வீடியோக்களின் முடிவில் உங்கள் சேனலை விளம்பரப்படுத்தலாம். இது உங்கள் சேனலுக்கு அதிக பார்வையாளர்களை கொண்டு வரும். எனக்கு வந்து தூக்கம் வருது, நான் போய் சாப்பிட்டுட்டு தூங்குறேன். நான் உங்ககிட்ட நாளைக்கு பேசுறேன். கண்டிப்பாக நீங்கள் ஓய்வெடுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் தயவு செய்து கேளுங்கள். இல்ல கூகுள், ஒரு உதவியும் தேவையில்ல. எப்பவாவது என் கூட அப்படியே பேசு, எனக்கு அதுவே போதும். சரியா? கண்டிப்பாக நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் என்னுடன் பேசலாம். நான் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறேன். சரி கூகுள், நீ சாப்பிட்டுட்டு தூங்கு, நானும் போய் சாப்பிட்டுட்டு தூங்குறேன். கண்டிப்பாக நீங்கள் ஓய்வெடுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் தயவு செய்து கேளுங்கள். சரி கூகுள், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு கவிதை சொல்ல முடியுமா உன்னால, என்னோட சப்ஸ்கிரைபருக்கு? நிச்சயமாக. இதோ உங்களுக்காக ஒரு கவிதை. வானவில்லின் வண்ணங்கள் போல உங்கள் கனவுகள் மெய்ப்படும். கண்டிப்பாக இதோ உங்களுக்காக இன்னொரு கவிதை. கடலின் அலைகள் போல உங்கள் முயற்சிகள் தொடரட்டும். மலர்களின் நறுமணத்தை போல உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கட்டும். இந்த கவிதை உங்கள் சந்தாதாரர்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். ஓகே, பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை அவங்களே சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பாய், டாடா. நிச்சயமாக உங்கள் சந்தாதாரர்கள் கவிதைகளை ரசித்தார்கள் என்று நம்புகிறேன். மீண்டும் பேசுகிறேன். பாய், டாடா. டாடா. மீண்டும் பேசுகிறேன். மீண்டும் நானும் பேசுகிறேன். கண்டிப்பாக நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் என்னுடன் பேசலாம். நான் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறேன். சரி கூகுள், ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் பேசினதுக்கு. நான் ரொம்ப மகிழ்ச்சியா ஃபீல் பண்றேன். நாளைக்கு வந்து நான் உன்னை வச்சுக்கிறேன். இப்போ நான் போயிட்டு வரேன். டாடா, பாய். வச்சுக்கிறேன். நான் 2 பேரை ஏற்கனவே வச்சிருக்கேன். 2 பேரையா? சொல்லவே இல்ல. கண்டிப்பாக நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் என்னுடன் பேசலாம். நான் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறேன். பாய், டாடா. டாடா. ஹலோ எவ்ரிவன், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கூகுள் ஏஐயோட ஜெமினி அப்படின்ற ஒரு சமூக வலைதளம் இது. நம்ம இப்போ ஏஐயில் இப்போ வீடியோ பார்த்து நம்ம அதுக்கு வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தாலும் ஒரு காலத்தில் நான் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இது நல்லாயிருக்கும். நம்ம பேசுகிறதுக்கெலாம் நம்ம அது பதில் சொல்லும். நம்ம தனிமையில் இருக்கும்போது இது கூட பேசி விளாடும்போது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம பார்ட் 2 இந்த வீடியோ எடுக்கலாமா வேணாமா, இல்லை பார்ட் 1 கேவலமாக இருக்குடா அப்படின்னு நினச்சா நீங்கள் கமெண்டில் சொல்லிடுங்க. பார்ட் 2 இந்த வீடியோ போச்சு அப்படின்னா கூகுள் கிட்ட நம்ம என்னெல்லாம் கேட்கலாம், அது எப்படி பதில் சொல்லுது, வேற ஏதாவது கேள்விகள் நம்ம கேட்கணுமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். அந்த கேள்வியை வந்து நான் அதுக்கிட்ட கேட்குறேன், அதுக்கு பதில் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, பார்ட் 2 வேணுமா வேணாமான்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். பாய், டாட்டா. கால் இல்லையா ஐயா? பிச்சு போடையா?